Hi friends, welcome to Al-Safa channel. இன்றைக்கி நம்ம மக்ரோனியா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மக்ரோனியா முதல்ல நம்ம தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கிடணும். ரொம்ப நேரம் ஊற போடக்கூடாது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போடணும். எண்ணெய் காஞ்சப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வசக்கணும். கண்ணாடி பறந்ததுக்கு வசக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வசக்கணும். வசக்கின பிறகு மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா வசக்கிடணும். வசக்கின பிறகு நம்ம புதினா, மல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு நம்ம அதை நல்லா கொஞ்சம் போல் வசக்கி எடுத்துட்ட பிறகு நம்ம அதில் உப்பை போட்டு சேர்த்துக்கிடலாம். நமக்கு மக்ரோனியாவுக்கு உப்பும் எரிப்பும் கொஞ்சம் தாங்க நம்ம போடணும், நிறைய போடக்கூடாது. நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் மக்ரோனியா எடுத்தேன். நீங்களும் அதே மாதிரி 2 டம்ளருக்கு 2 டம்ளர் மக்ரோனி தண்ணி எடுத்துக்கிடுங்க. தண்ணி ஊற்றின பிறகு கொதித்து வந்த பிறகு நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா மக்ரோனியா, அதை போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டுருவோம். அது வெந்துன பிறகு நம்ம சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு கிண்டிட்ட பிறகு நம்ம டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றி கிண்டிக்கிடலாம். நம்ம இதில் முட்டை போட்டு சிக்கனு, மட்டன் கைமா எல்லாம் போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெஜிடேபிளில் தான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.